இந்த படத்துல இருக்கக்கூடிய கோர் ரொம்ப அழகானது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட அ தைரியம் இல்லாத ஒருத்தன். தன்னையே அ தனக்கு தெரியாதவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தியாகம் பண்ண தயாராயிட்டான் அப்படின்னா, அது அது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போற படம், சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற மடோன் அஸ்வினுடைய 2வது படமான மாவீரன். மாவீரன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக எழுதப்பட்ட ஒரு படமாக பார்க்குறேன் முக்கியமாக. அதனால தான் எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இந்த படம் பார்க்கும்போது நெறைய சிந்தனைகள், பல விஷயங்கள பத்தி யோசிக்க தூண்டிக்கிட்டே இருந்துச்சு இந்த ஃபிலிம். ஒரு ஆங்கிள்ல சொல்லணும் அப்டின்னா, ஒரு கதை எழுதுறவங்களுக்கும், படம் எடுக்கிறவங்களுக்கும், அந்த மாரி உருவாக்குறவங்களுக்கும் உருவான அந்த கேரக்டர்ஸுக்குமான உறவு ஒண்ணு இருக்குல்ல அவங்க மத்தியில. அந்த கேரக்டர்ஸுக்கு பெரிய ஃப்ரீ வில் இருக்காது. எழுதுறவங்க என்ன சொல்றாங்களோ, அத செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் அது அவ்வளோ ஒரு ஒரு கான்செப்சுவலா பேசாம, இன்னும் நம்ம வாழ்க்கைய வச்சு ஒட்டி பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய சமுதாயத்தில நம்ம எல்லாருமே பெரிய சுதந்திரத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிறதா நெனச்சு நம்ம பழகிட்டு இருக்கோம். பட் இருந்தும் நம்மளுடைய லோக்கல் கடவுள்னு சொல்லாம, பெருமையாலாம் நான் அத சொல்லல. அந்த மாரி யார சொல்லுவோம்? நம்ம அரசியல்வாதிகள சொல்லுவோமா? அவங்க நம்மள ஆட்டி படைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அவங்க ஓரளவுக்கு எல்லாத்தையுமே மைக்ரோ மேனேஜ் பண்றாங்க, மாஸ்டர் மைண்ட் பண்றாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப. அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கும் பொழுது, அந்த உறவு எப்படி இருக்கு? அ நல்ல எழுதப்பட்ட படங்கள் தான் இந்த மாரிலாம் நம்மள யோசிக்க வைக்கும். இந்த படத்தில சிவகார்த்திகேயன் ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர் பேரு சத்யா. அவரு ஒரு ஒரு ஸ்லம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரு. அண்ட் ஸ்லம் ரீசெட்டில்மென்ட் பத்தி பேசக்கூடிய ஒரு ஃபில்மான இந்த ஃபில்ம்ல. அவருக்கு ஒரு ஒரு உ ஒரு இன்னர் வாய்ஸ் உள்ளேருந்து ஒரு குரல் அவருக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இது ஒரு ஸ்பாய்லர்லாம் கிடையாது. ஸோ இந்த ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும் பொழுது, அ அவர் ஒரு இடத்துல இன்ஃபாக்ட் ஜோக்கா அவரு கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, "ஏப்பா என்ன எதுக்கு நீ இதெல்லாம் பண்ண வைக்கிற? அதுக்கு என்ன ஜாலியா இருக்க விட்டுட்டு, ஹீரோயின டேட் பண்ணிக்கிட்டு, அப்படியே நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரியான அந்த மாரி என்ன கைட் பண்ணக்கூடாதா?" அப்படிங்கிற ஒரு ஆதங்கமான ஒரு கேள்வி. அவருடைய இன்னர் வாய்ஸ பொறுத்து மட்டும் அவர் கேட்கல. ஆல்மோஸ்ட் டைரக்டர், கிரியேட்டர் மடோன் அஸ்வின பொறுத்தே கேட்கிறாரு. இந்த மாரி பல ஃபாசினேட்டிங் மொமெண்ட்ஸ் முக்கியமாக இந்த படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருப்பதா நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஒரு எதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்டின்னா, இன்னைக்கு கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அத ஒரு இலக்கா நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, அந்த பயணத்தில நீங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ரெமிஸோ, இல்ல அத நேர்மையாக ஒரு எக்ஸிக்யூட் பண்ற ஒரு விதமோ, அது எதையுமே நீங்க தியாகம் பண்ணாம கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் குடுக்க முடியும். அப்படின்னு காட்டுன ஒரு ஒரு முக்கியமான ஃபில்மாக பார்க்குறேன் மாவீரன். சத்யா வேணா ஆசைப்படலாம். தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குரல் வந்து தன்ன சில விஷயங்கள்லாம் செய்ய வைக்குது அப்படின்னும்போது, அது வந்து என்னை ஏன் அப்படியே ஜாலியா லவ் பண்ண வச்சுக்கிட்டு, மரத்த சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த மாரி ஒரு கதை ஏன் எனக்கு எழுத மாட்டேங்குதுன்னு அவர் ஆதங்கப்படலாம். ஆனா, மாவீரன் அப்பேற்பட்ட கதை கிடையாது. மடோன் அஸ்வின் அப்பேற்பட்ட இயக்குனரும் கிடையாது. இந்த படம் துவக்கம் என்னவோ பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் வடிவத்தில ஒரு சின்ன ஒரு சிறுகதை சொல்றாங்க. அது ரொம்ப கொஞ்சம் நம்ம பழக்கப்பட்ட ஒரு கதை தான். ஒரு வீரன் எப்படி ஒருத்தங்கள ஒரு ஒரு பிரின்சஸ வந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அந்த மாதிரியே ஒரு 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 கார்ட்டூனிஸ்ட்டாக தான் இருக்காரு. ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு காமிக் ஸ்ட்ரிப் மாரி ஒண்ணு வரைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் தான் சத்யா. அவர்கிட்ட நிலா அப்படிங்கிறவங்க அதித்தி சங்கர் ப்ளே பண்ணியிருக்க கேரக்டர். அவங்க ஆரம்பத்திலேயே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த மாரி கதையெல்லாம் யார் படிப்பா? நீங்க வேற விதமான ஒரு கதை இங்க சொல்ல வேண்டியிருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இது இந்த மாரி பல மெட்டா காமெண்ட்ரி ஆல்மோஸ்ட் நம்ம படங்கள் பொறுத்தவரைக்குமே நம்ம அது ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இந்த படத்துல. ஸோ இதன் வழியாக மக்கள் மாளிகை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்தப்படுறாங்க. ஒரு ஒரு பல அடுக்குமாடி கட்டடத்துல இந்த ஸ்லம் குடியிருப்புல இருக்கிறவங்க எல்லாரையுமே கவர்மெண்ட் வந்து அந்த பக்கம் நடத்துறாங்க. இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலர் இஷ்யூ வந்து பல படங்கள் அணுகியிருக்கு. அதுவும் கொஞ்சம் சோஷியலி கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பல படங்கள் இத பத்தி பேசியிருக்கு. கவர்மெண்ட் எப்படி இத அணுகுறாங்க. அந்த ஸ்லம் டுவெல்லர்ஸுக்கு அங்க அங்க வாழ்ந்த குடிசையிலலாம் வாழ்ந்த மக்களுக்காக அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுதா? இந்த மாரி பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இந்த படமும் அந்த வரிசையில நம்ம சேர்த்துக்கலாம். இது எழுப்பக்கூடிய பல இன்ட்ரஸ்டிங்கான கேள்விகள்ல ஒண்ணு என்ன அப்டின்னா, இந்த சத்யா அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட் அவருடைய ஒரு சமுதாய பார்வையும், சமூக நீதி பொறுத்த ஒரு பார்வையும், அவர் வந்து அவருடைய ஒரு வொர்க்குக்குள்ள அவர் சேர்க்கிறாரு. அவருடைய காமிக் ஸ்ட்ரிப்புக்குள்ள அத சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. தன்னை சுத்தி நடக்கக்கூடிய அநியாயங்கள அத பத்தி கேள்வி கேட்கிறாரு. இந்த படம் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, அப்படி பண்ணக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நேர்மாறாக, கொஞ்சம் ஒரு கோழையாக, பயத்துடன் நடக்கும் பொழுது, அது அது ஒரு கேவலமான விஷயமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஐடியாவ இந்த படம் முன்வைக்குது. எனக்கு புடிச்சது என்ன அப்படின்னா, என்னதான் இந்த மாரி சீரியஸான விஷயங்கள் பேசும்பொழுது கூட, இந்த டைரக்டருடைய முதல் படம் மண்டேலாவாக இருக்கட்டும், இல்ல மாவீரனாக இருக்கட்டும், இதில ஒரு வாங்க உங்களுக்கு ஒரு அப்படியே உங்களுக்கு வச்சு உங்களுக்கு ஒரு அறிவுரை குடுக்குறேன். உங்களுக்கு அப்படியே பயங்கரமான ஒரு சொற்பொழிவு குடுக்குறேன். அப்படிங்கிற ஒரு சென்ஸ் கொஞ்சம் கூட வராம,
கான்ஸ்டன்ட்டான ஒரு நகைச்சுவை அண்ட் உண்மையை சொல்லப்போனா, அந்த சோஷியலி கான்ஷியஸ் நகைச்சுவை நமக்கு வந்து பல விஷயங்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் அப்படியே நிக்க வச்சு நமக்கு ஸ்பீச் குடுத்தா கூட ஏற்படாது. மண்டேலா போலவே இந்த படத்துல என்னதான் யோகி பாபு ஹீரோவாக இல்ல, புரோட்டாகனிஸ்ட்டாக இல்ல அப்படின்னாலும், அவருடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து ஜெனரலா அந்த பில்டிங்குக்கு பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வராரு. பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒவ்வொரு முறையும் கேட்கும்பொழுது எனக்கு செம சிரிப்பு வந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இந்த படம் வந்து நகைச்சுவைக்காக யோகி பாபுவ மட்டும் நம்பக்கூடிய ஒரு ஃபில்ம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சண்டை காட்சிகள்லாம் பயங்கரமாக அதாவது பயங்கர இன்வென்டிவாக பயங்கர அட்ரினலின் நமக்கு அப்படியே ஏத்துற வகையில இல்ல அப்படின்னா கூட, இந்த படத்தினுடைய இன்வென்டிவ்னஸ் அவங்க போடக்கூடிய சண்டையும், அடிக்கக்கூடிய அடிகளையும் தாண்டி கான்செப்சுவலாக இருக்கு. இந்த சண்டையும்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இவருக்கு கான்ஸ்டன்ட்டாக ஒரு தலையில ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு, வர்ணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே லிட்ரேச்சர் மாதிரி அப்படின்னும்போது. இவருக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் கேட்குது என்ன அப்படின்னா, சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகே அடுத்து இவன் உன்ன அடிக்க போறான். நீங்க இங்க குனியிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல, இவர் போடக்கூடிய ஒரு சண்டைய வந்து தூரத்துலேருந்து ஒரு பெண் பயங்கரமா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, இவர் டக்குனு அத திரும்பி பார்த்துட்டு, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு காட்சி வந்து பயங்கரமா நான் ரசிச்சு சிரிச்சேன். ஏன்னா ஒண்ணு அஃப்கோர்ஸ் இந்த படத்திலேயே அது ஃபன்னியா இருக்கு. பட் அதையும் தாண்டி ஆல்மோஸ்ட் மெட்டா காமெண்ட்ரி தானே. நம்ம படங்கள்ல எத்தன முறை வந்து இந்த மாரி காட்சிகள் வரும்போது, எத்தன படங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கு. ஐயோ! இந்த மாரி ஒரு அம்சங்கள சேர்க்கறதுக்கும், அந்த மாரி ஒரு அம்சங்கள சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல. ஆனா மாவீரன் அந்த தவற செய்யல. சத்யாவுக்கும், அதித்தி சங்கர் ப்ளே பண்ணக்கூடிய நிலாவுக்குமான ஒரு காதல்னு சொல்லலாம். பட் அது பத்தின ஒரு விவரிப்புக்குள்ள பெருசா இந்த படம் இறங்கல. அத நான் ரொம்ப ரசிச்சேன். தேவையில்லாம அதுக்குள்ள பயங்கரமா உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு டுவெட் சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்த இந்த படம் உணராதது ரொம்ப ரசிக்கும்படியானது. இந்த படத்தினுடைய ஒரு பிரதானமான பெண்ணாக நம்ம பார்க்கக்கூடியது சத்யாவுடைய அம்மா ப்ளே பண்ணியிருக்காங்க. சரிதா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பெரிய சீரியஸ்னஸ் இந்த படத்துக்குள்ள அவங்க கொண்டு வராங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வழியாக. அவங்க அவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தினுடைய ரைட்டிங் வந்து ஒரு சராசரி மகனுக்காக கவலைப்படும் தாயாக மட்டும் காட்டாதது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எத்தனை முறை பார்த்துருக்கோம் ஒரு பையன் வந்து ஒரு ஹீரோ வந்து ஏதோ சோஷியல் கான்ஷியஸ்னஸோட சில விஷயங்கள் செய்யும்போது உனக்கு எதுக்குடா இதுக்கு அப்படிங்கிற ஒரு அம்மாக்கள் நம்ம பல பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தினுடைய ஒரு அம்மா வந்து நீ ஏன்டா இப்படி இருக்க போயேன் கொஞ்சம் அடி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப இன்வென்டிவ் ரைட்டிங்காக தெரிஞ்சது. மோர் இம்பார்ட்டன்ட்லி இவங்க சத்யாவுடைய அம்மா இப்படி நடந்துக்கும் பொழுது சத்யாவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு எப்படி இருந்திருக்கும். ஏன்னா இந்த படம் அந்த ஸ்பேஸ்குள்ளேயும் கொஞ்சம் அப்பப்போ ஒரு சின்ன டீட்டெயிலிங் கொடுக்குது. அவருடைய அப்பா என்ன பண்ணார், அவருடைய அப்பா வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுதே அவர் ஆல்ரெடி இருந்திருக்காரு. பட் இருந்தும் அந்த இறப்பினுடைய ஒரு 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 சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இந்த 2 பேர் மேலேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பொறுத்தும் அப்பப்போ நம்மளால் கவனிக்க முடியுது. ஸோ என்னதான் சத்யாவுடைய அம்மா சில நேரங்களில் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன்ஸில் டீல் பண்ணாலும், இல்லை ஒரு இடத்துல வந்து தன்னுடைய மகனை சார்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப க்ரூவலான ஒரு காமெண்ட் ஒன்று விடுறாங்க அப்படின்னா கூட, எனக்கு அவங்களுக்கு ஒரு தனி கேரக்டர் ஆர்க்கே இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஹீரோ கூட ஆல்மோஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. இவர் எப்படி ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு பயங்கர பொறுப்புணர்ச்சி, சமுதாய பொறுப்புணர்ச்சி வந்து அவர் வேறு மாதிரி மாறுறாரோ, அவங்க இவருடைய எதிர்பார்ப்பு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு மாற்றம் ஒன்று நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டராக ஒரு ஹீரோடைய அம்மாவுக்கு கொடுத்ததுனாலே இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாஜரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பெருசுப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அடிப்படையான கெட்டவர்கள் யார் அப்படின்னா அரசியல்வாதிகள். அண்ட் அவங்க வந்து ஒரு பவர் ஹங்கிரியாக இருப்பதும், அந்த பவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கும் அதை சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க பண்ணக்கூடிய பல விஷயங்களும், மனசாட்சிக்கு விரோதமாக அவங்க நடந்துக்கும் முறைகளும், இதெல்லாம் பற்றி ரொம்ப மெனக்கெடாமல் ரொம்ப சுலபமாகவே பேசுகிற ஒரு படமாக பார்க்குறேன் நான். 2 மெயின் வில்லன்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து மிஷ்கின் ப்ளே பண்ணுறாரு, இன்னொருத்தர் சுனில் ப்ளே பண்ணுறாரு. 2 பேருமே அரசியல் சார்ந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு அமைச்சராக இருக்கார், இந்த குடிசை மாற்று வாரியம் இந்த வேலைகள்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவருடைய நண்பராக வராரு சுனில். இந்த 2 பேருடைய ஒரு நட்பே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நட்பாக நான் பார்த்தேன். மிஷ்கின் ப்ளே பண்ணுற கேரக்டர் பேர் எம்என் ஜெயக்குடி. அவர் வந்து ஆல்மோஸ்ட் யமனாக பார்க்குது இந்த படம். இது ஆரம்பத்திலேருந்தே அந்த ஒரு பேரல் ட்ரா பண்ணது. ஒரு காட்சியில் இன்ஃபேக்ட் கேமரா வச்சிருக்கிற ஒரு தான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 2 கொம்புகள் இவர் தலையிலேருந்து அப்படியே முளைக்கக்கூடிய கொம்புகள் மாதிரியே நமக்கு ஒரு தோற்றம் கொடுக்கும். இன்ஃபேக்ட் இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எடுத்தோடனே ஒரு வரி கூட வருது. யமனே தவறு செய்தாலும் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு வரி தான். அது நமக்கு வலியுறுத்துகிற ஒரு விஷயம் வந்து கான்சிக்வன்சஸை தாண்டி ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்குறவன் தான் வீரன். அதை அடிக்கிறானா, உதைக்கிறானா, தோல்வியை சந்திக்கிறானா, ஜெயிக்கிறானா, அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் ஒரு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏழ்மையான ஒரு ஆள், ஒரு வேலையை பெருசாக ஒரு வேலை கூட இல்லாத ஒரு ஆள்,
தன்னை சுற்றி ஒரு பெரிய பண பணபலம் இல்லை ஆப்வியஸ்லி, இதில் ஆள் பலமும் பெருசாக அவருக்கு இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒரு அமைச்சரை நேரடியாக மோத ஆரம்பிக்கும் பொழுது அது ஆப்வியஸ்லி இட்ஸ் அ லாப்சைடட் கான்டெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் சொல்லக்கூடிய ஒரு வரி முக்கியமானதாக ஆகுது. அமைச்சரானாலும் மனுஷன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. பல ஆக்டர்ஸ் வந்து ஸ்டார்ஸ் ஆகணும் அப்படின்னும் பொழுது ரெகுலராக ஆல்மோஸ்ட் செதுக்கி வச்ச டெம்ப்ளேட்டில் ஒரு கோழை வந்து வீரன் ஆகிறான் அப்படிங்கிற இந்த கோர் ஐடியாவை நம்ம மெனி டெக்கேட்ஸாகவே நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம் கூட. ஸோ அந்த வரிசையில் சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிமில். எமோஷனல் ஸ்பேசஸாக இருக்கட்டும், நகைச்சுவை சொல்லவே வேணாம், அதுதான் ஃபவுண்டேஷனே அவருக்கு. பட் அதையும் தாண்டி இந்த படத்தில் சண்டை காட்சிகள்லாம் கண்டிப்பாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது கண்டிப்பாக சுலபமாக இருந்திருக்காது. ஏன்னா ஒரு பக்கம் அவருக்கு வந்து அதாவது ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு, அது கேட்டுக்கிட்டே அவர் சண்டை போடுறாரு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைனமிக்கு அங்கே ஒரு பெரிய நடிப்பு தேவையாக்குது அவர்கிட்ட இருந்து. அண்ட் அவரும் கான்ஸ்டண்ட்டாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த கோழை வந்து வீரன் ஆகிறான் அப்படிங்கிற ஒரு ஐடியாலேயே இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது வந்து இது வந்து ஒரு 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 வெளித்தோற்றத்தில் காமிக்கக்கூடிய ஒரு வீரம் கிடையாது, அவருடைய உடல் பலத்தை பொறுத்து கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் அடிக்கிறாரா, எப்படி அடிக்கிறாரா, ஒரு ஃபைட்டிங் டெக்னிக் எப்படி இருக்குது, இது இதெல்லாம் அதை பற்றியே கிடையாது. இது வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்விட்ச் இருக்குல்ல. என்ன ஸ்விட்ச்னா, ஒரு இடத்துல மனசாட்சிக்கு ஒன்றி போய் ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியாமல் இருக்கும்ல. நிறைய இடங்கள்ல வெளியிலலாம் நம்ம சுற்றும்போது, பல பேர் சந்திக்கும்போது, ஒரு அநியாயத்தை பார்க்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல என்ன நினைப்போம், ஒரு மெச்சூரிட்டிக்காக இல்லை, இது சென்சிபிள் திங் கிடையாது, இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும், அப்போ தான் பிழைக்க முடியும், இந்த மாதிரி பல முடிவுகள் நம்ம எடுக்கிறோம். இந்த படம் கேட்கக்கூடிய கேள்வி அதை பொறுத்தது. அதாவது நம்மளுடைய செய்யக்கூடிய நம்ம நியாயத்துக்கு தட்டி கேட்கணும் அப்படின்னா சில கான்சிக்வன்சஸ் இருக்கும். இதில் சத்யாவுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம் என்னன்னா மரண பயம். செத்துருவோமோ, இந்த ஃபண்டமெண்டல் பயம் தானே நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே கவர்ன் பண்ணுது. நிலா அதுக்கு ஒரு அழகான ஒரு பதில் சொல்லுவாங்க. நீ மட்டுமா சாவ போகிற, எல்லோரும் தான் சாவ போகிறாங்க. பட் அதனுடைய ஒரு சப்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது உண்மையாக வாழறோமா அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு கேள்வி இந்த படம் எழுப்புது. மாவீரன் இந்த மாதிரி நுவான்ஸ்ட் ஸ்பேசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸி என்டர்டெயின்மெண்ட்டும் விட்டு கொடுக்காம, பட் இருந்தும் ரொம்ப மேலோட்டமாக இந்த கருத்துக்களை சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வும் ஏற்படாமல் ஒரு டெலிகேட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியுது மாவீரன். நல்ல ஆழமாக எழுதப்பட்ட பல படங்கள் என்றைக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய பல சந்தோஷங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவருக்குள்ள அந்த குரல் கேட்க ஆரம்பிக்கிறதுலேருந்தே எப்படி வேணால் நீங்கள் பார்க்கலாம், அது நிஜமாவே நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம், ஆர் என்ன மாதிரி இதுக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே ஒரு ஃபேண்டசி தான் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய கோர் ரொம்ப அழகானது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஒருத்தன் தன்னையே தனக்கு தெரியாதவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தியாகம் பண்ண தயாராகிட்டான் அப்படின்னா அது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா. இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அவனுக்குள்ளே கேட்கக்கூடிய அந்த குரலை நீங்கள் ஒரு சூப்பர் பவராக பார்க்கலாம், இல்லை வேற ஒரு மாதிரி பார்க்கலான்னா அது ஒரு மனசாட்சி பேசுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாமா. லிட்ரலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஜமாவே நம்மளை சுற்றி நம்ம இந்த லாஜிக்கெல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கும், சில சுயநலமான ஒரு நோக்கங்களுக்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இத்தனை குரலை வச்சு அந்த மனசாட்சியை கொஞ்சம் அமுக்காமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது உண்மையிலேயே நமக்கு ஆழ் மனசுக்குள்ளே இதுதான் நியாயம், இதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரல் வந்து நம்ம ஜெனுவனாக நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா என்ன நடக்கும். மேபி சுற்றி இந்த சத்தம்லாம் அதை அப்படியே அமைக்கிறது அப்படின்னால அதனால தான் இந்த படத்தில் மேபி டுவர்ட்ஸ் எண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு டெஃப்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் வருது இந்த ஃபிலிம். சொல்லலாம் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை தெரிவிக்கணும்னா சொல்லலாம். ஒன்று அந்த வில்லன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு நான் என்னதான் ரசித்த ஒரு உறவாக இருந்தாலும் எனக்கு இன்னும் அதை பற்றி தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துச்சு. சுனில்ஸ் கேரக்டர் எஸ்பெஷலி ஓகே இப்போ பயங்கரமாக ஏதோ ஒன்று பண்ண போகிறாரோ அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. மிஷ்கின் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்காரோ அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தாலும் போக போக இந்த கேரக்டர் வடிவமைச்ச விதமே அப்படித்தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா எம்என் ஜெயக்குடி ப்ராப்ளம் இந்த படத்தினுடைய மோஸ்ட் ஃபேவரட் சீன் எனக்கு. அவர் ஒரு இடத்துல வந்து தன்னுடைய வாழ்க்கையையும் சத்யாவுக்கு கேட்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள ஒரு குரல் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு ஒரு பயங்கரமான ஒரு புலம்பல்ல ஒன்று ஈடுபடுறாரு. பயங்கரமாக ரசிச்சேன். கொஞ்சம் நீளமான ஒரு ஃபிலிம் தான். அதையும் தாண்டி சில சண்டை காட்சிகள் எஸ்பெஷலி
அதனுடைய தியரி உங்களுக்கு புரியுது. இன்ஃபேக்ட் அத பத்தி யோசிச்சா பயங்கரமா இருக்கு மைண்ட்ல. பட் ஆக்சுவலி அது அங்க நடக்கும் பொழுது அது 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 பயங்கரமான சந்தோஷங்கள் நமக்குள்ள ஏற்படுத்துதா அப்டின்னா, ஐ அம் நாட் சோ ஷூர். ஒண்ணு ஒரு ஆங்கர் வச்சுட்டு ஒருத்தர் காப்பாத்தப்படுறாரு, அந்த காட்சியாக இருக்கட்டும். இல்ல ஒரு பெரிய ஒரு கட்டிடம் வந்து இடிஞ்சு விழுது, அந்த இடத்துலேருந்து ஒருத்தங்க காப்பாத்தப்படுறாங்க, அந்த காட்சியாக இருக்கட்டும். அது அது ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷங்கள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. பட் கம்போசர் பரத் சங்கருடைய மியூசிக் நான் ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப டிப்பிக்கலான ஒரு இசையாக இல்லாம இருந்தா கூட, இந்த படத்தினுடைய ஒரு குவர்க்கி மெட்டீரியல் தானே இது. இத வந்து பரவலாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில அமைஞ்ச ஒரு இசையாக தான் பார்க்குறேன் நான். ரொம்ப எக்ஸைட்டிங் டைம்ஸ்ல நம்ம சினிமால மடோன் அஸ்வின் மாரி பல இயக்குனர்கள் வந்து சில கஷ்டமான கேள்விகள, சில பவர்ஃபுல்லான சிஸ்டம்ஸ கேள்வி கேட்கறதுக்கு அஞ்சாத ஒரு காலம் அது. இந்த படம் இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலைய எடுத்துக்குது. என்னன்னா, ஒண்ணு இந்த ஸ்லம் ரீசெட்டில்மென்ட் இதுக்குள்ள நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள பத்தி பேசணும். பட் பேசும்பொழுது பயங்கர சீரியஸா அது பேசாம ஒரு நகைச்சுவையும் அடியில வச்சுக்கிட்டு, ஒரு ஈஸி என்டர்டெய்னராக இருந்துகிட்டும், இதுவும் டைல்யூட் ஆகாம கான்ஸ்டன்ட்டாக 2த்தையுமே ஒரு ஒரு தின் லைன்ல வாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னும் நான் ரசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில அந்த வாய்ஸ் ஓவர் ஒண்ணு கேட்குதுல்ல, அந்த இன்னர் வாய்ஸ்ன்னு சொன்னேன்ல. அது கொஞ்சம் கூட மொனாட்டனஸ் ஆகாம, அது ரொம்ப சுலபமா ஆயிருக்கலாம். பட் இருந்தும் ஆகாம, அங்கங்க ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன டைனமிக்ஸ். ஓகே, இந்த இடத்துல அவருக்கு கேட்கக்கூடிய ஒரு குரல வந்து நம்ம பிரதானப்படுத்தி மக்கள்கிட்ட கேட்க வேணாம். அவங்களுக்கு இந்நேரம் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும். இல்ல ஒரு இடத்துல அவர் நேர்மாறாக அதுக்கு ஒரு விஷயம் செய்றாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும். கான்ஸ்டன்ட்டா மாத்திக்கிட்டே இருக்கு. அதனால இந்த மாரி பல ரசிக்கும்படியான ஒரு அம்சங்கள்னால எனக்கு இந்த படத்தினுடைய சில அதாவது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது அவங்களுக்கு. ஃபுல்லா ரசிச்சுட்டீங்களா? அப்படின்னாலும், இதனுடைய ஒரு சில சில தவறுகள ஈஸியா மன்னிச்சிடலாம் அப்படின்னு தான் நெனைக்கிறேன் நானு. இந்த இன்ஃபாக்ட் நான் தியேட்டர்லேருந்து வரும்பொழுது பல பேர் இந்த படத்த ஒரு ஆல்மோஸ்ட் சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இத அப்படி நெனைக்கல அப்படின்னா கூட, எனக்கு புரியுது. இன்னைக்கு யாரு சரி, யாரு தப்பு அப்படிங்கிறது எதுவுமே ஒரு தெளிவில்லாம இன்ஃபேக்ட் நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப ஒரு தெளிவில்லாத காலகட்டம்னே சொல்லலாம்னு நெனைக்கிறேன். பெரும்பாலும் வந்து சோசியல் மீடியால பேசக்கூடிய ஆம் அ ட நடக்கக்கூடிய டிபேட்ஸாக இருக்கட்டும், இவரு தப்பா, அவரு தப்பான்னா எல்லாரும் தப்பு மாரி தெரியிறாங்க, எல்லாரும் சரி மாரி தெரியிறாங்க. அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. இந்த மாரி காலகட்டத்தில உங்களுடைய ஆழ்மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உண்மைகள், உங்களுடைய மனசாட்சி பேசுவது உங்களுக்கு நிஜமாவே கேட்க முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய சூப்பர் பவர் தானே. ஸோ ஷூர் ஒய் நாட்? சூப்பர் ஹீரோ ஃபட்டிக் அப்படின்னு சொல்றோம். எப்ப பாரு அதுவும் ஹாலிவுட்லாம் சூப்பர் ஹீரோ படமா கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில ஆ மாவீரன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோவ நான் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணேன். இந்த மாரி சூப்பர் ஹீரோ பார்க்குற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் மாவீரன். இந்த படத்த பொறுத்துன உங்களுடைய கருத்துக்கள பதிவு செய்யுங்க. காமெண்ட்ஸ்ல நான் கண்டிப்பா படிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூக்காக உங்கள சந்திக்கும் வரை, thank you so much.